வீடு திரும்பல. இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி அதனால துடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த பொண்ணை ஒரு பேய் கசமுசா பண்ணிட்டு இருக்கு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. பொதுவா பேய் படம்னால யாராவது ஒரு லேடிஸ் தான் பேயா இருப்பாங்க, அவங்க வந்து வில்லனை போட்டு தள்ளுவாங்க, இதுதான் கதையா இருக்கும். ஆனா இது ஒரு காஜி புடிச்ச ஆம்பளை பேய் படம். அதுவும் சாதாரண பேய் கிடையாது, சிக்ஸ் பேக் வச்ச பேய். இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஊர்ல இருக்கிற யங் கேர்ள்ஸ் எல்லாரையும் கண்டம் பண்ணி காலி பண்றதே பொழப்பா வச்சிட்டு இருக்கு. இவன் ஒரு காம பிசாசமா தான் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட பேரு மர்மக்காடு. சரி, இதுக்கு மேலே லேட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா ஒரு கார்ல ரெண்டு நியூலி மேரிட் கப்பிள்ஸ் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மூடு வந்துருது. உடனே காரை ஓரம் கட்டிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சிக்ஸ் பேக் வச்சப்ப என்ன பண்ணுதுன்னா, ஏண்டா நானே காட்டுக்குள்ள காஞ்சு போய் கிடக்குறேன், என் இடத்துக்கே வந்து ரொமான்ஸ் பண்றீங்களான்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் போட்டுட்டு திரும்ப ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுது. இப்ப இறந்து போன அந்த ரெண்டு பேரும் ஏன் இறந்தாங்கன்னு தெரியாம போலீஸே குழப்பத்தில் இருக்கிறாங்க. உடனே அந்த ஏரியாவை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அனௌன்ஸ் பண்ணி மக்கள் யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல போட்டு வச்சிடறாங்க. இந்த கொலையை யார் பண்ணிருக்காங்க, எதுக்காக பண்ணிருக்காங்கன்னு எதுவுமே தெரியல. சமீபத்துல இது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நியூஸ் ரிப்போர்ட்டராக்கா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அவங்களோட சீஃபை போய் பாக்குறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு, எஸ்எஸ் நியூஸா? எஸ்எஸ் மியூசிக் தானடா இருக்கு. ஓ இது வேற யூனிவர்ஸ்ல நடக்குது இல்ல, நடக்கட்டும். சார் இன்னைக்கு வந்து நியூஸை பார்த்தேன், ரெண்டு பேரும் மர்மமான முறையில் இருந்திருக்காங்க. அட சர்வதேச சைக்கோ, இதைத்தானே காலையில இருந்து டிவில போட்டுட்டு இருக்கோம். ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற சார். அது இல்ல சார், அந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து ஹனிமூன் போலான்னு இருக்கோம். எது இல்ல சார், இன்வெஸ்டிகேட் பண்ண போலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? அதனால சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாரம் லீவும் கொடுத்து செலவுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் சார், எனக்காக. I'll do it. Thank you so much. இப்போ இவங்க எல்லாம் குரூப்பா அவங்க கேங்க கூட்டிக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்புறாங்க. மெதுமெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா மனம் ஒரு கணம் போலிகலனாக. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். இவங்களெல்லாம் பார்த்தா இன்வெஸ்டிகேட் பண்ண போற மாதிரி தெரியலையே. ஆளாளுக்கு ஆளை கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ண போற மாதிரில இருக்கு. பாஸ் அப்படிலாம் தப்பா பேசாதீங்க, இது புனிதமான லவ். எது இதுவா? அந்த குறும்படத்தை கொஞ்சம் போடுங்க. ஹாய், என் பேரு சத்யா, அப்பா பேரு கிருஷ்ணமூர்த்தி, அம்மா பேரு நாகலட்சுமி. ஹைட் 5.9, கலர் கொஞ்சம் சுமார் தான். பேசிக்கலா நான் ரொம்ப நல்லவன். ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாரு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். You idiot. கவனித்தீரா? எதை மன்னா? ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாரு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அட பொம்மால. தி நெக்ஸ்ட் டே. என்ன வேணும் உனக்கு? நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்? அம்மா பாசத்தோட கொடுக்குற முத்தம் மாதிரி உன்கிட்ட இருந்து முத்தம் கேட்டது தப்பா? 2 days later. என்ன உண்மையாவே நீ ரொம்ப லவ் பண்றல? எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓகே, உன்னோட லவ் நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? ஒரு குழந்தையை கொடுத்து. என்னடா இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆன உடனே ஒருத்தர் சொல்றான், நாம ஏன் நம்ம vlog இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற ஆங்கரும் கபால்ல களத்துல குதிச்சு மைக்கை தூக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருது. அந்த பகுதியில் அந்த பொண்ணு கால் எடுத்து வச்ச உடனே பேய்க்கு தெரிஞ்சிடுது, ஆஹா நமக்கு ஃபுல் மீல்ஸ் வந்துருச்சுடா அப்படின்னு. இப்ப பேய் ஆனந்தத்துல பெருமூச்சு விடுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க பெரிய காத்தா அடிச்சிட்டு இருக்கு. இப்ப பேய்க்கு மூடாகி அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வர்றதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி உள்ள வந்து, அட குறமாசத்துக்கு பிறந்த குரங்குங்களா, இந்த இடம் தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போர்டு வச்சிருக்குல்ல, அதே மீறி உள்ள வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயின் மேடம், மிஸ்டர் ஓல்ட்மேன், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? இங்க பாருங்க, ஹோம் மினிஸ்டர் கொடுத்த லெட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுது. உடனே அந்த செக்யூரிட்டி அங்கிளும் எப்படியோ நாசமா போங்கன்னு போயிடுறாங்க. உடனே இந்த பேர்ஸ் எல்லாம் உள்ள போய் டென்ட் போட்டு தங்குறாங்க. அதுல ஒரு பேர் மட்டும் காஜி முத்தி போய் எல்லாம் மீறி போறாங்க. வெயிட் கொஞ்சம் இரு, கொடை எடுத்துட்டு வந்துடுறேன். கொடை எதுக்கு? ஒருவேளை மழைகில வந்து உனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா? இல்ல புரியல, இந்த டைம்ல எதுக்கு கொடை கேக்குறாரு? அவசரத்துக்கு எதுவும் கிடைக்காது. அட பொம்மால. இதெல்லாம் தூரத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த பேய் அங்கிள் நானே கிளம்பி நேரா போறேன்டான்னு நேரா டென்ட்டுக்குள்ள வந்துறாரு. கார்னர் பீஸா இருக்கிறாளே, ஆரம்பிக்கலாங்களா? ஏய் பேய் அங்கிள், கண்ட்ரோல். என்ன வேலை இது? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. ஐயோ அந்த பொண்ணு என்னையா பண்ண, வாயெல்லாம் தொடச்சிட்டு இருக்கு.
இப்ப தூங்கி எழுந்திரிச்சதும் திரும்ப vlog ஸ்டார்ட் பண்றதுக்கு கிளம்பி போறாங்க. இவங்களும் ஒரு பக்கம் vlog எடுக்க விட்டுட்டு இன்னொரு பேர் ஒதுக்குப்புறமா போய் திரும்ப ரொமான்ஸை கண்டினியூ பண்றாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா இவன் என்னடா பண்றான்? திரும்ப பேய் அங்கிள் காண்டாகி ஏன்டா நீ அடங்கவே மாட்டியா அப்படின்ட்டு நேரா கிளம்பி போயிடுறாரு. ஏடா என்ன தைரியம் இருந்தா என் இடத்துக்கே கிளம்பி வந்து ஏன் கண்டோம்னாலே கச்ச கச்சா பண்ணுவேன். இருடா உன்னை இப்ப போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிடுது. என்னடா இவ்வளவு கேவலமா சிஜி பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க அவன் பாறையில இருந்து பாடி ஆயிட்டான். இவனுக்கு இன்னும் அவனை போய் தேடி பார்க்காம நின்ன இடத்துலயே கூப்பிட்டு இருக்காங்க. தருண் என் கூட தான் கஷ்டமசா பண்ணிட்டு இருந்தான். ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு போனவன் அப்படியே போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இப்ப இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே இருட்டிடுது. சரி நம்மளால டென்ட்டுக்கு போக முடியல, இந்த இடத்துல தங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க குரூப்ல வந்து கேமராமேனுக்கும் மூடு வர ஆரம்பத்துல இருந்தே ஒரு பேர் கசமசா பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இவரு கதகளியாட பாக்குறாரு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. உடனே பேய் அங்கிள் மறுபடியும் டென்ஷன் ஆகி ஏண்டா இதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ எப்பறா அந்த வேலையை பாப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏர்லயே பறக்க வச்சு கதகஜா பண்ணுது. பேய் அங்கிள் என்ன எவ்வளவு மோசமா நடந்துக்கிற? என் பொண்டாட்டியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு எப்ப போனாலும் வருத்த ஒழிக்கிறான். அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, தானா வந்ததை விடக்கூடாது. இல்ல பேய்னா ஒரு டிசிப்ளின் வேணியா? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு. 1 hour later. உடனே தூங்கிட்டு இருந்தவங்களாம் எங்கடா இங்க படுத்திருந்த கேமராமேனி அந்த பொண்ணையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பேய் அங்கிள் அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த இடத்துக்கு நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன், இப்போ ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண அந்த பேய் ஒன்னையும் ஏதாவது பண்றதுக்குள்ள வா இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. டேய் அந்த பேய் என்ன முடிச்சு 3 நாள் ஆகுதுடா முட்டைக்கோஸ் முக்கா. அப்படியா சரிவா மத்தவங்களே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏமா நீ சேனல்ல ப்ரோகிராம் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து மேல அனுப்பிட்டு இருக்கிற. சரி மிச்சம் இருக்கிறவங்கள காப்பாத்தலாம்னு பார்த்தா பேய் ஒவ்வொரு பொண்ணுங்களே புதற்குள்ள இழுத்துட்டு போய் காலி பண்ணிடுது. இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான். நம்மளாவது எப்படியா தப்பிக்கலாம் தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு சாமி சிலை, திரிசூலம், சாமி புக்குன்னு ஒரே சாமி பொருளா கிடைக்குது. அந்த புக்கை திறந்து பாக்குறாங்க. அந்த புக்ல பேயோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருக்குது. உடனே ஒரு ஃபிளாஷ்பேக். முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர். பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான். ஓ இவன் தான் அந்த 6 பேக் வச்ச பேயாடா. அண்ட் இவன் இந்த அளவுக்கு காஞ்சி முத்தி போய் கஜகஜா பண்ணி சுத்திட்டு இருந்தது காரணமே இந்த பொண்ணு தான். ஏமா கோயிலுக்கெல்லாம் வந்தா கொஞ்சம் டீசெண்டா வாங்கம்மா. இப்பதான் தெரியுது தலைவன் ஏன் இந்த அளவுக்கு காஜியா மாறினா அப்படின்ட்டு. ஒண்ணு இந்த பொண்ணை பார்த்த உடனே தலைவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பொண்ணை கனவுலயே கஜகஜா பண்றான். இப்ப கனவு முடிஞ்சதும் கனவுல கண்டதை நிஜத்துல செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு குளிக்கும் போது எட்டி பாக்குறான். உடனே வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் பாத்துறாங்க. பார்த்துட்டு அவனை தூக்கி போட்டு பொழக்கிறாங்க. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி அடிச்சு தூக்கி வீசிடுறாங்க. அப்பையும் அடங்காம அன்னைக்கு நைட்டே கிளம்பி வந்து அந்த பொண்ணை கட்டி தூக்கிட்டு போய் கற்பழிக்க ட்ரை பண்றான். ஏண்டா நீ அடிச்சும் திருந்தலையா அப்படின்ட்டு ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து அவனை அடிச்சு கொண்டு தூக்கி தொங்க விட்டுறாங்க. இப்ப அவன் செத்து பேயா வந்து ஊர்ல இருக்கிற எல்லா யங் கேர்ள்ஸையும் கற்பழிச்சு கொலை பண்றான். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவாளும் ஒன்னா சேர்ந்து ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க. ஐயா அதாவது என்ன நடந்ததுன்னா நிறுத்துங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையுமே நான் என்னோட ஞான கண்ணுல பாத்துட்டேன். ஐயோ அதான் எல்லாத்தையுமே ஞான கண்ணுல பாத்துட்டல, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணியா கவலைப்படாதீங்க, அவனை அடக்கிறதுக்கு ஒரு சூப்பர் யாகம் ஒண்ணு வளர்க்க போறேன் அப்படின்னு ஒரு யாகத்தை வளர்த்து டேய் நீயும் காட்டை விட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது, நாங்களும் ஊரை விட்டு காட்டுக்குள்ள வர மாட்டோம் அப்படின்னு அவங்க கூட ஒரு டீலிங்க போடுறாரு. டீலிங்க போட்டது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு சாமி பொருள் எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, இதெல்லாம் அவர் தான் கொண்டு போய் அங்க வைக்க வச்சிருக்காரு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பேயை உன்னால மட்டும் தான் கொல்ல முடியும், நீ ஒரு சிங்க பெண் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து காண்டான பேய் இருறா ஒன்னையும் போட்டு தள்ளுற சொல்லிட்டு ஹீரோவையும் போட்டு தள்ளிடுது. ஒண்ணு இந்த பொண்ணு ஐயோ மீதி இருக்கிறது நம்ம தான், இப்ப இந்த பேய் இருந்து எப்படியா தப்பிக்கணுமே அப்படின்ட்டு ஏ பேய் நீ எங்க இருக்கிற, உனக்கு வேண்டியது நான் தானே, வந்து என்னையும் கச்சகச்சா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பேய் இதோ கிளம்பி வரண்டி செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருது. ஏமா நீ தானே ரேப்புக்கிறான்னு கூப்பிட்ட, இப்ப வந்த உடனே எப்படி பயப்படுற?
நீ என்னடா ஆத்துல பாயிற மாதிரி பாயிற. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற சாமி சிலையில யாரோ சுவிட்ச போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு அதுல இருந்து ஒரு சக்தி ஆக்டிவேட் ஆயிடுது. ஆக்டிவேட் ஆகி அது ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணு மூஞ்சில டிரான்ஸ்பர் ஆகி அந்த பொண்ணுக்கு சாமி வந்துருது. என்னடா சாமி ஆத்திரவசம் போட்டு நிக்குது. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது கண்டிப்பா எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பொண்ணு அந்த பேய சூளத்தால குத்தி கொன்னுடும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா. இந்த காட்டுல இதுக்கு முன்னால இத்தனை பேர் இறந்தாங்க, ஏன் இவனால ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இறந்துச்சுல, அந்த பொண்ணு எல்லாம் ஏன் பேயா வரல? அதே போல இதே காட்டுக்குள்ள இவங்க கூட வந்து அத்தனை பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாமி சக்தி கொடுத்து ஃபர்ஸ்ட் அவன் அழிச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இவ்வளவு பேரை காலி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மூலமா அழிச்சது? ஒரு வழியா அந்த பொண்ணு அந்த பேயை கொன்னிட்டு இந்த பொண்ணு பேயா மாதிரி சென்னைக்கு கிளம்பிடுது. என்னடா லாஜிக் இது? ஒருவேளை அந்த பேய் கஜகஜா பண்ணி கொல்லாம விட்டது இந்த பொண்ணை மட்டும்தான் ஒருவேளை ஃபார்ம் ஆயிருக்குமோ? அந்த கன்றாவி நமக்கு இதுக்கு. இந்த மொக்க படத்தை வேற ஓடிடில பார்த்தாலும் ஓட்டி தான் பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்த்தே இந்த வீடியோ இவ்வளவு நேரம் டியூரேஷன் வந்திருக்கு. ஆனா நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க, படத்தை மொத்தமாவே ஓட்டி விட்டுருங்க. இது போன்ற கிரிஞ்ச் மூவிஸ் ரோஸ்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.